Praise Lord. இந்த நாளிலே நான் உங்களுக்கு செபிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். வார்த்தைகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறேன். தேவன் என்னோடு பேசினபடினாலே அநேகர் குடும்பத்துல சாபக்கட்டுகள், பாவக்கட்டுகள், அக்கிரமங்கள் கட்டுகள், ரோக கட்டுகள், இப்படி பல கட்டுகள் உண்டு தேவ பிள்ளைகளை இந்த பூமியில மனுஷர்கள் மீது. அப்படிப்பட்ட கட்டு சாப கட்டுகளை உடைப்பதற்காக செபிக்க போகிறேன் இந்த நாளிலே. நிச்சயமாக இந்த ஜெபத்திலே உங்களுக்கு தேவன் ஒரு அற்புதம் செய்யத்தான் போகிறார். ஏனென்றால் ஒரு மனிதன் என்னிடத்துல வரும்போது இப்படிப்பட்ட சாபங்கள் போகுமாமா, 7 தலைமுறைக்கு இருக்குமே என்று ஜோசியர்கள் சொல்லுகிறார்களே, இது போகவே போகாது என்று சொல்லுகிறார்களே என்று ஒரு மனிதன் என் இடத்துல வந்தது உண்டு சபைக்கு. அப்பொழுது நான் சொன்னேன், அதற்காக நம்மளுடைய சாபத்தை போக்கத்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், சிலுவையில அறைந்தார், அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார், பாவத்தை போக்க சாபத்தை நீக்க வந்தேன் என்று வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே. அப்படிப்பட்ட தேவன் நாம் சேவிக்கிறோம். நிச்சயமாக உங்கள் சாபம் போகும் என்று சொல்லி அவருக்கு செபித்து அவருக்கு என்னென்ன நடக்காமல் இருந்ததோ அத்தனை காரியங்கள் கர்த்தர் அவருக்கு செய்தார். அவர் விசுவாசித்தார் தேவன் தான் மெய்யான தேவன் என்று. ஆகையாலே இப்ப அப்படிப்பட்ட சாபங்கள் இருக்குமானால் இந்த நாளில் நான் செபிக்க போகிறேன். தேவ பிள்ளைகளை கண்களை மூடி என்னோடு கூட இருந்து என்னென்ன சாபங்கள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதோ அந்த சாபங்களை நான் ஜெபிக்க நீங்கள் கர்த்தரோடு கேட்டுக்கொண்டே இருங்கள். எல்லா கட்டுகளை உடைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. இந்த நாளிலே கஷ்டங்கள், வேதனைகள், ஆண்டவரே நீர் யாத்ராகம்ல சொன்னது போல எல்லா பாவங்களும் 3வது 4வது தலைமுறையில நான் விசாரிப்பேன் என்று சொன்னீர், வைப்பேன் என்று சொன்னீரே அப்பா. அப்படிப்பட்ட சாபங்கள் இந்த 3வது 4வது தலைமுறையில இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினால நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த நாமத்தினால நான் செபிக்கிறேன் அப்பா. நீ சொன்னீரே ஆண்டவரே, என் நாமத்தினால ஜெபம் பண்ணுங்கள், எல்லாம் உடைக்கப்படும் என்று சொன்னீரே அப்பா. எங்களுக்காக சிலுவை சுமந்த தேவனே, இந்த நாளிலே ஆண்டவரே எந்த குடும்பத்திலையும் தொடர்ந்து சாபம் வந்து கொண்டு இருக்கிறதா? பிள்ளை இல்லாத சாபங்கள், கல்யாணம் ஆகாத சாபங்கள், கடன் சாபங்கள், இப்படி அடுத்து ஒரு குடும்பத்திலே எத்தனையோ சாபங்கள் இருக்கிறதே அப்பா. அந்த பாவத்தையும் சாபங்களையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வல்லமையினால இந்த நாளிலே உடைக்கிறோம் ஆண்டவரே, உடைக்கிறோம் அப்பா. உம்முடைய சிலுவையில் அறைகிறோம் ஆண்டவரே. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த மரணத்தை ஜெயமாக்கினீரே. பாதாளத்தை வென்ற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் அப்படிப்பட்ட தேவனிடத்துல நாங்கள் மன்றாடி கொண்டு இருக்கிறோம். உன் பிள்ளைகள் சாபத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா, கடன் தொல்லையில இருக்கிற பிள்ளைகள் அப்பா, கடன் ஆண்டவரை நீ சொன்னீரே அப்பா, உபாகமம்ல சொன்னது போல நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே உன் பிள்ளைகளை பார்த்து. இந்த நாளிலே ஆண்டவரே கடன் வாங்க கைகள் நீட்டுமானால் அந்த கரங்களை பார்த்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் என்ற ஆசீர்வாதம் என்ற வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே. கடன் கொண்டு வருகிற சாபங்கள் இந்த வேலையில நாங்கள் நொறுமுண்டு செய்கிறோம் அப்பா, நொறுமுண்டு செய்கிறோம். இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாக்குகிறோம். ஒவ்வொரு குடும்பத்துல கடன்கள் போய் தற்கொலை வரைக்கும் கொண்டு போகிறது ராஜா, மரணத்தை உண்டாக்குகிறது ஆண்டவரே. அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து நல்ல புத்தியை கொடுக்கிற தேவன் கொடுக்கிற கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே அப்பா. அந்த கரங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இருக்கிற எல்லா சாபத்தை எடுத்து போடுங்க தகப்பனே, எடுத்து போடுங்க. கடன் ஆவி இருக்கக்கூடாது ஆண்டவரே. தேவ பிள்ளைகளே, அது ஒரு ஆவி, உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆவி, கடன் ஆவியை இயேசுவின் நாமத்துல போ என்று கடிந்து அப்புறப்படுத்து. போ. குடும்பத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிற பிசாசுகளை இயேசுவின் நாமத்தினால கடனை கொண்டு வந்து இன்னும் இதை வாங்கு, அதை வாங்கு, அதை வாங்கு, இதை வாங்கு என்று சொல்லி ஒரு மனிதனை ஆழத்துல கொண்டு போய் பள்ளத்துல விடுகிற பிசாசுகளை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால நிர்மூலமாக்குகிறோம். எந்த குடும்பத்திலும் செயல்படக்கூடாது ஆண்டவரே. உங்க வல்லமையினால அப்பா இப்பொழுதே உங்க வல்லமை புறப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. ஏங்கி தவித்துக் கொண்டே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே, நான் இந்த கடனை எப்படி அடைப்பேன் என்று ஏங்கி தவித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் குடும்பத்திலே தேவனுடைய கரம் புறப்பட்டு போகட்டும். ஒரு வழி அடைத்தால் 7 வழி திறப்பேன் என்று சொன்னீரே தகப்பனே. அப்படியாய் திறங்க அப்பா. உன் பிள்ளைகளுக்கு வழிவாசலை திறந்து கொடுங்க அப்பா. நல்ல வழியில கொண்டு போங்க ஏசப்பா. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட தீங்குகள் வரக்கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். உங்க பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோமே தகப்பனே. என் தேவன் தாமே இன்னைக்கு மனம் இறங்குவீராக, அவர்கள் பாவங்களை மன்னிப்பீராக, அவர்கள் சாபங்களை நிவார்த்தனை செய்வீராக. கிருபாதன பலியாய் இறங்கி வந்தீரே அப்பா. இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நீர் பலி ஆனீரே தகப்பனே. இவர்களுடைய எல்லா பாவங்களை பலியாக்குங்க அப்பா, எல்லா பாவங்களை பலியாக்குங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும்.
போகட்டும். ஆண்டவரே, குழந்தை இல்லாதவர் கர்ப்பத்தை தொடுங்க தகப்பனே. அந்த கர்ப்பத்தில் இருக்கிற எல்லா சாபத்தை நீக்கி போடுங்க ஏசப்பா. கர்ப்பத்தை சுத்திகரிங்க ஆண்டவரே. கனிகளை கொடுங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க. எங்கெங்க அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, எந்தெந்த கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய கரம், காயப்பட்ட கரம் நீட்டப்படட்டும். ஒவ்வொரு கர்ப்பத்தின் மீது வைப்பீராக, ஒவ்வொரு பிள்ளைகள் மீது வைப்பீராக. எல்லா கட்டுகள் சீர்படுத்துங்க அப்பா, ஒழுங்குபடுத்துங்க, சுத்திகரிங்க கர்ப்பத்தை ஆண்டவரே. எந்த தலைமுறை சாபமும் வரக்கூடாது ஆண்டவரே. என் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை தரும், சந்தோஷத்தை தரும், சமாதானத்தை தரும். பிள்ளைகளை கொடுக்கும். பிள்ளைகள் உன் குடும்பத்தின் சுதந்திரம் என்று சொன்னீரே அப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளிலே அப்பா. கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சாபங்கள் இருக்குமானால் ஒவ்வொரு குடும்பத்துல பார்த்தால் 2 பேர், 3 பேர், 5 பேர் கல்யாணம் ஆகாம இருப்பார்கள் அப்பா. அப்படிப்பட்ட அது ஒரு சாபங்கள் ஆண்டவரே. முதியோர் செய்த பாவங்களை நீக்கி போடுங்க ஏசப்பா. முதியோர் செய்த பாவங்கள், சாபங்களை உடைய சிலுவையில நாங்கள் அறைகிறோம் ஆண்டவரே. உன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆக வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் ஆண்டவரே. தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொன்னீரே அப்பா. அந்த தனிமையை விரும்ப செய்கிற சாத்தானே, ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற தனிமையை விரும்ப செய்கிற சாத்தானே, போ இயேசுவின் நாமத்தினால, போ இயேசுவின் நாமத்தினால தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும் இந்த நாளிலே ஆண்டவரே. உன் வல்லமை ஆளுகை செய்யட்டும். தனிமையாய் இருக்கக்கூடாதப்பா. உன் பிள்ளைகள் சேர்ந்து வாழட்டும் ஆண்டவரே. பிரிக்காதபடிக்கு, அவர்களை பிரிக்கிற ஆவிகள், கல்யாணம் செய்யாதபடிக்கு தடை செய்கிற ஆவிகள், தேவையில்லாததெல்லாம் சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட மந்திரங்கள் இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாக்குகிறோம் இந்த நாளிலே ஆண்டவரே. என் தேவனுடைய மகிமை ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. உங்க பிரசன்னம் ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. இன்னும் எத்தனையோ குறைகள் இருக்கிறதப்பா உன் பிள்ளைகள் இடத்துல. எல்லா குறைகளையும் நீக்கி போடுங்கப்பா. நீர் வந்தது அதற்காகத்தானே தகப்பனே. பாவத்தை போக்க, சாபத்தை நீக்க நான் பூமிக்கு வந்தேன் என்று சொன்னீரே அப்பா. ரட்சகர் அப்பா, நீர் மீட்பர் ஆண்டவரே. நீர் ராஜாதி ராஜன் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறவர்களை கைவிடுகிறது அல்ல ஆண்டவரே. இந்த சாபம் போகுமானால் இயேசு கிறிஸ்து நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரை நீக்க முடியும் அப்பா. அதை விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருடைய சாபத்தை எடுத்து போடுங்க தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை எடுத்து போடுங்க தகப்பனே. தேவ பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம் ஆண்டவரே புறப்பட்டு போகட்டும். நீ சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல ஆண்டவரே, தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு மீது இறங்கட்டும். யார் யார் ஆண்டவரே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்துக்கு கடந்து போகட்டும் தேவ ஆசீர்வாதம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் தகப்பனே. இந்த நாளிலே கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உங்க வார்த்தைகளை வைக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதம் என்ற வார்த்தைகளை வைக்கிறோம், சமாதானம் என்கிற வார்த்தைகளை வைக்கிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கு பதிலை கொடுங்க ஏசப்பா. பதிலை கொடுங்க தகப்பனே. உன் பிள்ளைகள் வேதனையோடு, துன்பத்தோடு குடும்பத்துல சமாதானம் இல்லையே, நான் என்ன பேசினாலும் தவறாக நினைக்கிறார்களே, அப்படிப்பட்ட குடும்பத்துல சாபமா இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில இருக்கிற குடும்பங்களை தொற்றும்படிக்கா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு ஞானம் இல்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை போதிங்க ஏசப்பா. இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானத்தை போதிங்க தகப்பனே. ஞானம் என்ன மார்க்கத்தை நான் உனக்கு போதிப்பேன் என்று சொன்னீரே தகப்பனே. அப்படியாய் நீங்க போதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. என் கர்த்தருடைய கரம் இந்த வேளையில நீட்டப்படட்டும். ஒவ்வொரு மீது நீட்டப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது வைங்க ராஜா. எல்லா கட்டுகளை உடைங்க, உடைங்க, உடைங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் கட்டி நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால. என் தேவனால் கூடாதது ஒன்றுமல்ல, என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமல்ல, பாதாளத்தை ஜெயித்த தேவனால் கூடாதது ஒன்றுமல்ல. அப்பா நன்றி அப்பா. இதே போல குடும்பமாக ஆண்டவரே அப்பா, தலைமுறை தலைமுறையாக சாபங்கள் ஆண்டவரே, வியாதியை கொண்டு வருகிற சாபம். ஆம் தேவ பிள்ளைகளே, என்னிடத்துல ஒரு மகன் வந்து இருந்தார். அவர்கள் 7 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. அதுல எல்லாருமே 6 ஆண் பிள்ளைகளும் ஒரு மகளும் கேன்சர்ல இறந்து விட்டார்கள். எல்லாருக்குமே கேன்சர் தான். ஆம் தேவ பிள்ளைகளே, 6 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் மகள், மொத்தம் 7 பேர். பேத்தி கூட கேன்சர் தான். 8 மரணம் ஒரே வீட்டில். இந்த மாதிரி எத்தனையோ சாபங்கள் இருக்கிறது. குடும்பமா வீசிங்கா, அது குடும்பமா வரும். கேன்சரா, அது தலைமுறை தலைமுறையாக வரும். கிட்னி ஃபெயிலியரா, அது தலைமுறை தலைமுறையாக வரும். சுகரா, தலைமுறை தலைமுறையாக வரும். அப்படிப்பட்ட சாபம் இருக்கிறதா? இன்னும் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட சாபங்கள் இருக்கிறதா? தேவ பிள்ளைகளை இந்த நாளிலே கர்த்தர் அப்படிப்பட்ட சாபத்தை உடைக்கத்தான் வந்தார். அப்படிப்பட்ட சாபம் இருக்கும் ஆனால், வியாதிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஆனால், பாத்தீங்கன்னா கை இல்லாமலையோ கால் இல்லாமையோ முட்டவர்களாக இருப்பார்கள். அப்படி கூட அதே மாதிரி குழந்தை பிறக்கும், அதே மாதிரி சன்னதிகள் வரும். அப்படிப்பட்ட சாபங்களை இயேசுவின் நாமத்துல
இந்த நாளில் நாங்கள் உடைக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தலைமுறையா வியாதி வந்து கொண்டே இருக்கிற, வியாதியை கொண்டு வருகிற எல்லா சாபங்களை, 3ஆம் 4ஆம் தலைமுறையில இருக்கிற சாபத்தை இயேசுவின் நாமத்தினால அப்பா, இந்த மாதிரி வியாதிகள், கேன்சர்கள், கிட்னி ஃபெயிலியர்கள், ஆண்டவரே வீசிங் ப்ராப்ளம்கள், குழந்தை இல்லாதது, இப்படி எத்தனையோ சாபங்கள் இருக்கிறது அப்பா. இந்த கேன்சர் என்பதே ஒரு பெரிய சாபம் என்று நாம் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே. கொள்ள நோய் என்று பார்க்கிறோம். தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை ஆரோன் எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பாத போது தேவன் 10 வாதைகளை அனுப்பினார். அதுல ஒரு வாதை கொள்ள நோய். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கோபம் தான் கொள்ள நோய்களை உண்டாக்குகிறது. ஆம் தேவ பிள்ளைகள், இந்த நாளிலே அப்படிப்பட்ட வியாதிகள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினால, பரிசுத்த நாமத்தினால, தேவனுடைய காயப்பட்ட கரத்தினால அந்த வியாதிகளை சுத்தமாக்குங்கப்பா. உம்முடைய எண்ணெயை பூசுகிறோம் ஆண்டவரே, உம்முடைய எண்ணெயை பூசுகிறோம். இந்த வேலையில யார் யார் அப்படி வியாதியில இருக்கிறார்களோ, இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, இந்த ஜெப வேலையில பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் மீது என் தேவனுடைய கரம் இப்பொழுதே தொட்டும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடுங்க இயேசப்பா, தொடுங்க. உங்க வல்லமை புறப்பட்டு போகட்டும், உங்க வல்லமை புறப்பட்டு போகட்டும். இப்பொழுதே விடுதலை கொடுங்க தகப்பனே, இப்பொழுதே ஆண்டவரே. 100க்கு அதிபதி சொன்னது போல நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் சோஸ்தமாகுவான். ஆம் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால, உம்முடைய பரிசுத்த ஆவினால விடுதலை அப்பா, விடுதலை கொடுங்க தகப்பனே, விடுதலை கொடுங்க தகப்பனே. உங்க பிரசன்னம் ஆளுக செய்யட்டும் ஆண்டவரே, உங்க வல்லமை ஆளுக செய்யட்டும் அப்பா. இறங்குவீராக, இன்னுமா இறங்குவீராக. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் செவிங்க அப்பா. அந்த கேன்சரை கொண்டு வருகிற வைரஸ்களை இயேசுவின் அக்கினியினால சுட்டு எரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவர் மீது தொடக்கூடாது ஆண்டவரே, ஒருவர் மீது தொடக்கூடாது. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்னது போல எந்த தீங்கு வரக்கூடாது ஆண்டவரே, வரக்கூடாதப்பா. உன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்படிப்பட்டவர்களை எல்லாம் சாட்சியா எழுப்புங்க ராஜா. என் தேவன் செய்தார், என் கர்த்தர் செய்தார், எனக்காக மரித்த இயேசு செய்தார் வந்து சாட்சி சொல்லட்டும் ஆண்டவர். அப்படியாய் நீர் ஒவ்வொருவரையும் தொட்டும்படிக்கா நான் செபிக்கிறேன். என் கர்த்தருடைய மகிமை இன்னுமா வெளிப்படட்டும் ஆண்டவரே, இன்னுமா வெளிப்படட்டும் ஆண்டவரே. இயேசப்பா, இந்த கடைசி காலத்துல வியாதிகள் நிரம்பி இருக்கிறது ஆண்டவரே. எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க இயேசப்பா. ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு பிள்ளை இருந்தாலும் அந்த பிள்ளைகளை சாத்தான் பிடுங்கி கொண்டு போகிறான் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சாபங்கள் வராது படிக்க ஆண்டவரே. தலைமுறையா ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளை வைத்து இருக்கிற குடும்பங்களிலே என் தேவனுடைய பிரசன்னம் கடந்து போகட்டும். எந்த சாப பாவம் அந்த வாலிபர் பிள்ளைகள் மீது, ஒவ்வொரு பிள்ளைகள் வைத்திருக்கிற குடும்பத்தின் மீது போகட்டும். என் தேவனுடைய கரம் தொடட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சாபம் இருக்குமானால் இயேசுவின் அக்கினியால சுட்டு எரிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் அப்பா. அதற்காக நீ ரத்தம் சிந்தினீரே ராஜா. எங்களுக்காக அப்படிப்பட்ட சாபத்தை போக்கல்லவா நீ ரத்தம் சிந்தினீர். அந்த ரத்தம் இந்த வேலையில பேசட்டும் அவர்களுக்காக ஆண்டவரே, பேசட்டும் ஆண்டவரே. வேலையுடைய ரத்தத்துக்காக நீ பேசினீரே, அப்படியாய் பேசட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில அநேக சுகமாகட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கும் போதே சுகமாகட்டும் அப்பா. என் தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ பேர்கள் வயது ஆகி கூட ஆண்டவரே மறிக்காமல் குடும்பத்துல ஆண்டவரே அவதிப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. ஒரு சாப கட்டில இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, பிறருக்கும் கஷ்டம் கொடுத்து கொண்டு அவர்களுக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு அப்படிப்பட்ட ஒரு சாபம் இருக்கிறது இந்த கடைசி காலத்துல அப்பா. அப்படிப்பட்ட முதியோர்கள் எல்லாம் தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட முதியோர்களுக்கெல்லாம் என் தேவனுடைய மகிமை இறங்க வேண்டும். அவர்கள் கண்களுக்கு என் தேவனுடைய தயவு கிடைக்கும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்க தாமே மனம் இறங்குவீராக. இந்த தேசத்தின் மீது மனம் இறங்குவீராக. உன் பிள்ளைகளுக்காக மனம் இறங்குவீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.